ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம பார்க்க போறது ஆஸ்திரேலியால இருந்த வார் ஹார்ஸ பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதுல என்ன ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த காலங்கள்ல வாருக்கு போன எந்த குதிரையும் திரும்ப தன்னோட சொந்த நாட்டுக்கு வந்ததே கிடையாது. அப்படி வந்த முதலா வந்த ஒரே குதிரை சாண்டி மட்டும்தான். அந்த சாண்டிய பத்தின ஸ்டோரிய தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது ட்ரூ ஸ்டோரி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது உங்களோட சௌமிஸ் வாய்ஸ் சேனல். நான் உங்களோட சௌமி பேசிட்டு இருக்கேன். ஆஸ்திரேலியால மெல்பர்ன்ல டலங்காட்டா அப்படிங்கிற ஒரு குதிரைய ஒரு ஃபேமிலி வளர்த்துட்டு இருக்காங்க. வேர்ல்டு வார் 1 வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் அதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது இந்த குதிரைய அவங்க தானமா கொடுத்தத அதுக்கு தேவையான அளவு அதுக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நல்ல ட்ரைனிங் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த குதிரைய மேஜர் ஜெனரல் வில்லியம் ரிட்ஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கிட்ட அந்த குதிரைய ஒப்படைச்சிடுறாங்க. அப்போ மொத்தமா 1,36,000 குதிரைகளை வந்து ஆஸ்திரேலியால இருந்து இந்தியாவுக்கும் பிரிட்டிஷுக்கும் ஷேர் பண்ணி அனுப்புறாங்க. அப்படி அனுப்பும்போது பிரிட்டிஷுக்கு சில குதிரைகளை கொடுக்குறாங்க. அங்க இடம் பத்தாதனால மொத்தம் 13,000 குதிரைகளை வந்து எகிப்துல அலெக்சாண்ட்ரியா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. அப்படி நம்மளோட சாண்டி போய் சேரக்கூடிய நபர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேப்டன் லெஸ்லி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கிட்ட நம்மளோட சாண்டி போய் சேருது. அப்போ இங்க பிரிட்டிஷ்ல இருக்கக்கூடிய மேஜர் ஜெனரல் வில்லியம் ரிட்ஜஸ்க்கு ஒரு அடிபட்டுருது. அதாவது ஷூட் பண்ணிடுறாங்க. அதுல அவரு ஒரு 3 நாள் ரொம்ப முடியாம கிடக்குறாரு. அந்த உயிர் போகக்கூடிய அந்த தருணத்துல தன்னோட கூட இருந்த சோல்ஜர் கிட்ட அவர் கேட்டுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என்னோட சாண்டிய அதோட சொந்த நாடான ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பி வச்சிடணும். அது மட்டும் எனக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறந்து போயிடுறாரு. இந்த நியூஸ் கேட்ட லெஸ்லி உடனே தன்னோட நண்பனாவே இருந்தாலும், ஏன்னா ரொம்ப க்ளோஸாவே பழக ஆரம்பிச்சிட்டாரு சாண்டி கூட. இருந்தாலும் கடைசி ஆசையா மேஜர் கேட்டுக்கிட்டதுனால அனுப்பி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. லெஸ்லிக்கு சாண்டிய பிரியறதுக்கு மனசு இல்லைனாலும் இது பிரிட்ஜஸோட கடைசி ஆசை அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது சாண்டிய ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பி வச்சிரணும் அப்படிங்கிற முயற்சி எடுக்கிறாரு. அவரோட முயற்சி அவ்வளவு ஈஸியாவும் முடியல. ஏன்னா ஆஸ்திரேலியால அந்த டைமிங்ல என்ன இருந்தது அப்படின்னா, வேர்ல்டு வார் 1க்கு போன எந்த ஒரு ஹார்ஸும் திரும்ப தன்னோட நாட்டுக்கு திருப்பி வரக்கூடாது அப்படிங்கிறத ரொம்பவே வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படி நம்ம வந்து சாண்டிய உள்ள கூட்டிட்டு போறது அப்படிங்கிறது லெஸ்லிக்கு ஒரு பெரிய கேள்வியாவே இருந்தது. அதுக்கான முயற்சிய அவரு 1916ல ஆரம்பிக்கிறாரு. ஆனா என்னமோ 1918ல தான் அது சக்சஸ் ஆக முடிஞ்சது. அதுக்கான எஃபர்ட் அவர் போட்டு ஒரு வழியா சாண்டிய கொண்டு வந்து வேற சோல்ஜர் மூலமா மெல்பர்ன்ல கொண்டு வந்து சேர்த்துடுறாங்க. மெல்பர்னுக்கு வந்த சாண்டிக்கு மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கிறாங்க. மெடிக்கல் டெஸ்ட்லயும் அதுக்கு நெகட்டிவ் அப்படின்னு வந்ததும், ஓகே கண்ணுல மட்டும் தான் லைட்டா அடிபட்டிருக்கு. மத்தபடி எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அத கண்ட்ரிக்குள்ள அலோவ் பண்றாங்க. அப்படியே அது போய் இருந்த இடம் தான் மெரிபிரனாங்க். மெல்பர்ன்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். அங்க பாத்தீங்கன்னா அது பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஜோர்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அவர் தான் சாண்டிய ரொம்பவே நல்லா பாத்துக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே 1923 வரைக்கும் சாண்டிய ரொம்பவே பாதுகாப்பா பாத்துக்கிறாரு. ஒரு 6 வருஷம் ரொம்பவே பீஸ்ஃபுல்லா, ரொம்ப சந்தோஷமா சாண்டியும் அதோட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கு. அப்புறம் 1923ல அதோட பார்வை இல்லாம போயிருது. அதுக்கப்புறம் நரம்பு பிரச்சனையும் ஏற்பட்டுருது. அதோட காரணமா 1923ல அது இறந்தும் போயிருது. அது இறந்த சோகம் தாங்காம அடுத்த 3 மாசம் கழிச்சு ஜோர்டனும் இறந்து போயிடுறாரு. இறந்து போன சாண்டியோட ஞாபகார்த்தமா சாண்டியோட உண்மையான ஹெட்ட கட் பண்ணி இன்னைக்கும் ஆஸ்திரேலியன் வார் மெமோரியல்ல பொக்கிஷமா பாதுகாத்துக்கிட்டு வராங்க. அது மட்டும் கிடையாது, மெரிபிரனாங்க்ல ஷாப்பிங் மால்ல பார்க்லயும் அதோட சிலைகளை வச்சு அதை பெருமைப்படுத்துற விதமா வச்சிருக்காங்க. இந்த சாண்டியோட லைஃப்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க சோல்ஜரா இருக்கட்டும் இல்ல சாண்டியா இருக்கட்டும், யாருமே வந்து ஹிஸ்டரியில பிளேஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு எஃபர்ட்டும் போடல.
அவங்களோட ஒர்க் என்னவோ அத தான் அவங்க பண்ணாங்க. அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுச்சோ அத மட்டும் தான் செஞ்சாங்க. இன்னிக்கும் நம்ம வந்து 1914ல நடந்த ஒரு ஸ்டோரிய வந்து 2024லயும் நம்ம பேசுற மாதிரி இருக்கு. அதே மாதிரி நம்மளும் நம்மளோட ஹார்ட் ஒர்க் போட்டு நம்ம அத பண்ணோம் அப்டின்னா, அதோட ரிசல்ட் கண்டிப்பா பாசிட்டிவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி, இன்னைக்கு இந்த வீடியோவ நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்ப்போம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். டேக் கேர். பாய்.